இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஆவியானவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், இதோ அவைகளை பெற்று அவர் வழிநடத்துதன்படி நடப்பீர்களானால் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவரும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள், திருத்துவ தேவனாக இருக்கிறார்கள். இதோ பிதாவானவர் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்யும் பாவங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்து அவர் நமக்காக மரிக்கப்பட்டு இதோ ஜீவனோடு கூட எழுந்தார். அந்த தேவன் நமக்காக ஆவியானவரை அனுப்பி உங்களை வழிநடத்துகிறார். நம்மை வழிநடத்துகிற ஆவியானவர் நாம் செய்யும் தவறுகளையும் நாம் நடக்கும் எல்லா காரியங்களையும் கண்டித்து உணர்த்தி அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இதோ அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் உங்களில் வந்து அவர் நடத்துதலே இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டு. உங்களுக்கு அந்த ஆவியானவர் அவர் போஷிப்பார், அவர் நடத்துவார், அவர் வழிகாட்டுவார், உங்களை பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்துவார். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் கர்த்தரோடு கூட இணைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆமென்.